வணக்கம். இந்த வீடியோவில் உல்லன் நூல் வச்சு ரொம்பவே அழகான ஃப்ளவர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் எல்லோ கலர் உல்லன் நூல் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரே ஒரு பைப் கிளீனர். இது வந்து நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். எல்லா கிராஃப்ட் ஸ்டோர்ஸ்லேருந்து இது கிடைக்கும். இதை வந்து நம்மளோட கையில் ஒரு விரலோட கார்னரில் வச்சுட்டு உல்லன் நூலை எடுத்து 3 விரலை சுற்றிக்கணும். அந்த பைப் கிளீனரையும் சேர்த்தே சுற்றணும். மொத்தம் 40 தடவை சுற்றிக்கலாம். சுற்றி முடிச்சதுக்கப்புறமா இந்த பைப் கிளீனரை வந்து நல்லா இப்படி கொண்டு வந்து நம்ம சுற்றின எல்லா நூலையும் சேர்த்து மொத்தமாக இப்படி நல்லா இப்படி ட்விஸ்ட் பண்ணோம்னா டைட் ஆகிக்கும். அதனால தான் பைப் கிளீனர் யூஸ் பண்ணணும். நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் கலர் உள்ள நூலை எடுத்து நம்ம 3 விரலை சுற்றிருக்கோம் இல்லையா, ஸோ பைப் கிளீனருக்கு பக்கத்தில் இருக்கிற விரலுக்குள்ளே இந்த மாதிரி நூலை விட்டு இப்படி எடுத்து எக்ஸ்ட்ரா உள்ள அந்த எல்லோ கலர் நூலை கட் பண்ணிடலாம். இதை எடுத்து இப்படி நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்கோங்க. அப்புறம் இதை மெதுவாக விரல்லேருந்து வெளியில் எடுத்துட்டு இப்போ நம்ம முடிச்சு போட்டதுலேருந்து கீழே இருக்கு இல்லையா சின்ன பகுதி, அதை ஃபுல்லாக வந்து இந்த க்ரீன் கலர் நூலை வச்சு நல்லா டைட்டாக சுற்றிக்கணும். இன்னொரு தடவையும் நான் முடிச்சு போட்டுக்க போகிறேன். நல்லா டைட்டாக நிற்கும். இந்த மாதிரி 2 தடவை முடிச்சு போட்டிங்கன்னா இதை அப்படியே சுற்றிட்டே இருக்க வேண்டியதுதான். நல்லா அந்த எல்லோ கலர் நூல் தெரியாத மாதிரி மெதுவாக டைட்டாக சுற்றணும். ஓரளவுக்கு சுற்றினதுக்கு அப்புறமா கீழே வந்து கொஞ்சமாக க்ளூ போட்டுட்டோம்னா நம்ம சுற்றுற நூல் வந்து நல்லா நின்றுக்கும். ஸோ கொஞ்சம் க்ளூ போட்டுட்டு அப்படியே மெதுவாக ஃபுல்லாக அந்த கீழே வரைக்கும் நல்லா சுற்றிடணும். அந்த எக்ஸ்ட்ரா அந்த எல்லோ கலர் நூல் வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுன்னா நீங்கள் கட் பண்ணிடலாம். நல்லா சுற்றிட்டே வந்தாச்சு. கீழேயும் வந்து அந்த பைப் கிளீனர்லேயும் கொஞ்சம் சுற்றிக்கணும். சுற்றிட்டு நல்லா 2-3 தடவை டைட்டாக முடிச்சு போட்டுடலாம். நல்லா டைட்டாக போடணும், இல்லாட்டி வந்து நம்ம சுற்றினதெல்லாம் கழண்டு வந்துடும். முடிச்சு போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த நூலை வந்து கொஞ்சமாக க்ளூ போட்டு ஒட்டிட்டோம்னா நல்ல ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். இதுக்கப்புறம் மேலே வந்து இந்த லூப் மாதிரி உள்ளதை ஃபுல்லாக கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக ஒன்றா கொண்டு வந்து மேலே வந்து நல்லா ஒரு லெவல் பண்ணுற மாதிரி கட் பண்ணிடணும். ஸோ இதை வந்து நீங்கள் இப்படியும் வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி கொஞ்சம் நேச்சுரல் லுக் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஸ்டீல் ப்ரஷ் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை வச்சு சீவி விடணும். அந்த உள்ள நூலை அப்படி இப்படி சீவுற மாதிரி பண்ணிங்கன்னா புசு புசுன்னு வரும். கொஞ்சம் அது இன்னுமே வந்து கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணியாச்சு. அவ்வளோதான். ரொம்பவே ஈஸியாக அழகான ஃப்ளவர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நீங்களும் இந்த ஃப்ளவரை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் பார்க்கணுன்னா